வாப்பா வா. வாமா. எப்பா வா பாலா வா. இடி வா. அம்மா நீ என்ன பாலா வான்னு கூப்பிடுத? எப்படி டி கூப்பிடணும்? அவன் இப்ப யாரு? என் புருஷன். நீ என்ன பாலான்னு கூப்பிடுத பேர் சொல்லி? நீங்க எப்படி மரியாதையா கூப்பிடுவீங்க? இது தேவையா உனக்கு? செத்தக்கட்டாவும் இருக்க வேண்டியதானே நீ? நான் கூப்பிடுவேன். ஆனா நீ கூப்பிட கூடாது. என்னம்மா? மரியாதையா கூப்பிட சொல்லுங்க அவனை. மகா சொல்லுதல்ல கூப்பிட்டுரு. வாங்க மருமகனே வாங்க. அதுமாடி கூப்பிட்டாச்சு. நீ எதுக்கு அப்படி கூப்பிடுத? அவன் இவனு ஒரு நாள் கூட ஆவல, அதுக்குள்ள அவன் இவன் என்ன? கேட்காங்களா? பதில் சொல்லு. என்னடா சொல்ல? சொல்லு சொல்லு. அது நான் எப்போதும் அப்படிதான் கூப்பிடுவேன் அவனை. வா போனு. அதனால அப்படியே பழக்கமாயிட்டு. இது எப்போதும் கூப்பிடுவியா? ஆமா. என்னம்மா? எப்போதுல இருந்து இப்படி கூப்பிடுவே? வா போனு. அது அது நான் 3 வருஷமா அவனை அப்படிதான் கூப்பிட்டு இருக்கேன். 3 வருஷமா கூப்பிடுதியா? ஆமா 3 வருஷமா கூப்பிடுதியா? என்னடி சொல்லுத? உனக்கு இது என்ன கொழுப்பு? ம், வேற சொல்லி தானே கூப்பிட்டாங்க. வேற என்ன சொல்லி கூப்பிட்டாங்க? உனக்கு எதுக்கு இந்த குசும்பு? என்னடி சொல்லு? 3 வருஷமா கூப்பிடுதியா? எதுக்கு அப்படி கூப்பிடுத? அப்பா அம்மா கொஞ்சம் அமைதியா இருக்க சொல்லுங்கப்பா. கேட்கல சொல்லு. நீ உங்க அம்மாவை சத்தம் போட்டல, இப்போ நீ சொல்லு. நான் 3 வருஷமா அவனை லவ் பண்ணிட்டு தான்ப்பா இருக்கேன். அவனும் என்ன லவ் பண்ணிட்டு தான் இருக்கான். நாங்க 2 பேருமே லவ் பண்ண தான் செய்தோம் 3 வருஷமா. என்னடி சொல்லுத? என்னம்மா இப்படி சொல்லுத? ஆமாப்பா நாங்க 3 வருஷமாவே லவ் பண்ணிட்டு தான் இருக்கோம். சரிம்மா, அதையும் சொல்லவே இல்லை. இப்போ அவன் பொண்ணு கேட்காட்டி நாங்க வேற இடத்துல மாப்பிள்ளை பார்த்துருந்தா என்ன இருக்கும்? உமரடி உனக்கெல்லாம் சொல்ல வேண்டியதானே? அன்னைக்கு அப்புறம் நீ மாதிரி பிடிச்சிருக்கான்னு வேற கேட்டா. பிடிச்சிருக்குன்னு தானே சொன்னேன். பிடிச்சிருக்குன்னு தானே சொன்னேன். வேற என்ன சொன்னேன்? அதை முதல்ல சொல்ல வேண்டியதானே எங்ககிட்ட. இப்போ எதுக்கு இன்னைக்கு கூப்பிட்டீங்க? திட்டுறதுக்கு தான் கூப்பிட்டீங்களோ? சும்மா இரேன் பவி. மாமா அத்தை மன்னிச்சிருங்க. நாங்கள் இவ சொல்கிறது உண்மைதான். நாங்கள் 3 வருஷமாகவே லவ் பண்ணிட்டு தான் இருக்கோம். அதான் சரி இந்த தடவை இவ கஷ்டப்படுதான்னு சொல்லி தான் அதெல்லாம் கூட்டிகிட்டு போகலான்னு ஒரு எண்ணத்தில் தான் சரின்னுட்டு கல்யாணம் பண்ணேன். இல்லை உங்களுக்கு எதுவும் கோவமா எங்கள் மேலே நாங்கள் சொல்லாமல் இருந்துட்டோன்னு? அதனால தான் அம்மாட்ட சொல்லி பொண்ணு கேட்க சொல்லி சொன்னேன். இல்லப்பா, கோவலாம் எங்களுக்கு உங்க மேல இல்ல. ஆனா நீங்க முதல்ல சொல்லியிருக்கலாம்லப்பா. ஆமாப்பா உன்னை பற்றி எங்களுக்கு நல்லாவே தெரியும். பிறகு என்ன? பொண்ணு கேட்டு தான் வரணும்னு இல்லை. நீ சொல்லியிருந்தாலே நாங்களே கல்யாணம் பண்ணி வச்சிருப்போம்ல. இருந்தாலும் பரவாயில்லையா, முறைப்படி நீ கேட்டு தானே கல்யாணம் பண்ணியிருக்க. என் பொண்ணையும் நான் முறைப்படி தான் கட்டி கொடுத்துருக்கேன். அதனால எனக்கு எந்த கோபமும் இல்லை. நீங்கள் யாருக்கனவே லவ் பண்ணியிருந்தாலும் நான் முறையாக தான் செஞ்சுருக்கேன். நீனும் முறையாக தான் கேட்டு வந்திருக்க. அதனால எனக்கு உன் மேலே எந்த வருத்தமும் இல்லை. இப்போ மன்னிச்சிருங்கப்பா, நான் உங்ககிட்ட சொல்லலைன்னு. நீங்கள் சொன்னால் என்ன பண்ணுவீங்கன்னு எனக்கு தெரியல. கோவப்படுவீங்களா இல்லை என்ன ஏதுன்னு தெரியல. அதுக்கு தான் அவன்கிட்ட சொன்னேன். அதான் அவன் முதல்ல பொண்ணு கேட்டு பார்ப்போம், அதுக்கப்புறம் வெளியில் சொல்லிக்கலாம் அப்படின்னு நினச்சான். சரிடி விடு. அதுக்கு தான் இவ்வளோ சண்டையாக வந்த உடனே. ஆமாம் பின்ன எதுக்கு நீ அப்படி கூப்பிடுத? மரியாதையாக மருமகனு கூப்பிடு. பவி கொஞ்சம் அமைதியாக இரு பவி. எதுக்கு வந்த உடனே எப்படி சண்டை போட்டுட்டு இருக்க? சும்மா இருடா. என்ன திட்டுனா? இப்போ நீ மரியாதை கூப்பிட வேண்டியதானே? அவன் இவனை கூப்பிடுதா? அது நான் கூப்பிடுவேன் அவனை. நீங்க அதுக்கடுத்து எப்படி கூப்பிடுவீங்களா? நீங்க எப்படி கூப்பிடணுமோ அப்படிதான் கூப்பிடணும். இல்லைம்மா, நீனும் அப்படி கூப்பிடாத சரியா? அது அவருக்கு மரியாதையாக இருக்காதுல்ல. ஆமாம் நீங்கள் அவ்வளோலாம் மரியாதை கொடுக்க வேண்டாமாம்மா. நார்மலாக நீங்கள் என் பேரை சொல்லியே கூப்பிடுங்க. இவன் ஏதாச்சும் சொல்லிட்டு இருப்பா. உனக்கு ஏண்டா? சும்மா இருடா. சும்மா இரு பவி போ. உள்ள ஏதாச்சும் வேலை இருந்தால் போய் கேட்டு செய் போ. சரி சரி வாங்க, மரியாதையா கூப்பிடுவோண்டி. நீ வா பேசாம சாப்பிடுவாங்க. அந்த பயம் இருக்கணும் 2 பேர்த்துக்கும். மரியாதையா கூப்பிடணும் இனிமே. பாருங்களேன், ஒரு நாள் தான் ஆகுது, அதுக்குள்ள இங்க வந்து என்ன மிரட்டுதா? என் பொண்ணு இப்படி இருந்தால் நல்ல இதானு இருக்கட்டும் விடு. சரிம்மா உள்ளே போங்க. உள்ளே போய் சாப்பிடுங்க 2 பேரும் போங்க. சரிடி காலையில வர வேண்டியதானே? ஏன் இவ்வளோ நேரம்? சரி இங்க தங்க போறீங்களா இப்படி? முடியாது, நான் எங்க வீட்டுக்கு போயிடுவேன். பார்த்தீங்களா உங்க பொண்ணு எப்படி பேசுதானு? சரி விடு, அவ சந்தோஷம் தான் நமக்கு முக்கியம். சரியா போங்க, முதல்ல போய் சாப்பிடுங்க. சாப்பிட்டு உட்காந்து பேசுங்க. அப்போ எப்போ ஊருக்கு கிளம்புறீங்க நீங்க? இத்த டிக்கெட் போட்டிருக்குது. ஆனால் இவ்வளோ சௌமியாவும் வராங்களா என்னன்னு தெரில. இங்கே இருந்துட்டு கொஞ்ச நாள் கழித்து வர்றதா இருந்தால் கூட்டிகிட்டு போவோம். இல்லை இப்போமே வரனாலும் கூட்டிகிட்டு போவோம். ஏமா இவங்க வரலன்னு சொன்னாங்களா? இல்லைத்த இப்போ தான் இந்த வீட்டில் இருந்து கல்யாணம் முடிஞ்சு அங்கே வந்திருக்காங்க. பிறகு அங்கேருந்து அவ்வளோ டிஸ்டன்ஸில் கூட்டிகிட்டு போனால் இன்னும் கொஞ்சம் வருத்தமாக இருக்கும்ல உங்களெல்லாம் பிரிஞ்சது. அதுக்காக தான் யோசித்தோம். அவங்க கொஞ்ச நாள் அங்கே இருந்தாங்கன்னா பக்கத்துலேயே இருக்காங்கல்ல, கொஞ்சம் ஃபீலிங் இருக்காது அவங்களுக்கு. அதுக்கப்புறம் அவங்கள கூட்டிகிட்டு போகலான்னு நினச்சோம். ஆனால் இவங்க என்ன சொல்லுதாங்கன்னு தெரியல. 2 பேரும் வந்தாங்கன்னா இப்போமே கூட்டிகிட்டு போயிடுவோம். நீங்க என்னடி முடிவு பண்ணிருக்கீங்க? போறீங்களா இல்லை இங்கே இருந்துட்டு பெற போறீங்களா? எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைம்மா. சௌமி அக்கா என்ன சொல்லுதாங்கன்னு தெரியல. எல்லாரும் என்ன சொல்லுதாங்கன்னு நைட்டு பார்த்து பேசினா தான் தெரியும்.
ஒத்தில போக முடியாதுலாமா. இவங்க எல்லாரும் வேலைக்கு போயிருவாங்க. சௌமியா அக்கா வந்தாங்கன்னா நாங்க 2 பேரும் வீட்ல இருப்போம்ல. அதுதான் யோசிச்சேன். சரிடி, 2 பேரும் ஒண்ணாவே போங்க. சரி, நைட்டு வீட்டுக்கு போறீங்கல்ல, போய் பேசுங்க. பேசிட்டு எப்போ கிளம்புறீங்களா என்ன ஏதுன்னு எங்களுக்கு சொல்லுங்க. சரியா? சரிங்க அத்தை, நைட்டு பேசிட்டு நான் உங்களுக்கு கால் பண்ண சொல்கிறேன். சரியா? சரி போ, கூட்டிட்டு போய் சாப்பாடு கொடு முதல்ல. சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கட்டு போ. சரி வாங்கய்யா, வாங்க சாப்பிடுவாங்க. சரி வர்ற அத்தை, போங்க வரோம். பவி, உங்கள் அண்ணன் எங்க வீட்டில் இருக்கானா இல்லையா? இப்போ எதுக்கிட்ட அந்த குரங்க தேடுவேன்? கேட்டேன், ஏற்கனவே ரொம்ப காண்டில் இருப்பான் என் மேலே. எதுக்கு அவன் உன் மேல கோபப்படணும்? இல்லை, அவன் ஏற்கனவே கல்யாணத்தில் விருப்பம் இல்லைன்னு நல்லா அதான் கேட்கேன். அவனுக்கு ஏன்டா விருப்பம் இருக்கணும்? அவனுக்கு பிடிச்சா என்ன பிடிக்காட்டா என்ன? சரி விடு. அவனை பற்றிலாம் கேட்காதடா. வா நம்ம போய் சாப்பிட போவோம். சரி, சாப்பிட்டுட்டு எப்போ போகணும் சொன்னேன்னா நான் மனோக்கு கால் பண்ணி சொல்லிடுவேன், அவங்ககிட்ட கேட்டுட்டு. சரிடா போவேண்டா, ஒரு 4 மணிக்கு போமா? ம் சரி போவோம். சரி வா சாப்பிடுவா முதல்ல. சரி சரி வா. ஆமாம், இப்போ நல்லா இருக்கலாம். கால் ஜில்லுன்னு தண்ணி கால் அடிக்கலாம். எப்படி இருக்கு? சூப்பராக இருக்கலாம். இருக்கும் இருக்கும், ஏன் இருக்காது உனக்கு? நல்லா சூப்பராக தான் இருக்கும். தண்ணியில் ஆடச்சோன்னா நல்லா எவ்வளோ நேரம்னாலும் ஆடுவேன். எனவே எந்திக்க முடியல, எனக்கு ஃபோன் எடுக்க முடியல, கால் பண்ண முடியலன்னு படுத்து கிடக்கும்போது இதை விட இன்னும் நல்லா இருக்கும். வாங்க மாமா, அதையே சொல்லிட்டு இருக்கீங்க எப்போ பார்த்தாலும். அன்னைக்கு இப்படி தானே சொன்னேன், காலைல தண்ணி அடிக்கி நல்லா இருக்கு, ஜில்லுன்னு இருக்குன்னுட்டு. ஜில்லுன்னு இருந்துச்சு நல்லா. வாங்க மாமா, அதையே சொல்லிட்டு இருக்காதீங்க. என்னைக்காச்சும் அப்படி நடக்கட்டும், அதுக்கப்புறம்லாம் இருக்கும் உனக்கு. இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டைம்னு விட்டுட்டேன், இனிமே விட்டுட்டு இருக்க மாட்டோம்ல. அப்போ நான் உங்ககிட்ட சொல்ல மாட்டேன். என்கிட்ட சொன்னா கூட நீ தப்பிச்சிருவ. சொல்லாம இருந்தையோ, சொன்னாலாச்சும் கொஞ்சமாடு குறைஞ்சிருக்கும் அடி. சொல்லாம இருந்தேன்னு வச்சுக்கோ, பழுத்துரும் கண்ணை ரெண்டும். அப்போ அவ்வளோ வேகமாக அடிப்பீங்களா? பிரியாட்ட போய் கேளு, அடிச்சது வலிச்சிச்சா வலிக்கலையான்னு. ஆனால் அன்னைக்கு அடி கம்மி தான் அவளுக்கு, லேசாக விட்டுட்டேன் அவளை. ஒன்றும் அப்படி விட முடியாதுல்ல, விடவும் மாட்டேன். பிரியாவை விட டபுள் மடக்கில் உனக்கு விழும். அப்படியா? ம் ஆமாம், மனசில் வச்சுக்கோ. சரி, பண்ண மாட்டேன். சொல்கிற எல்லாத்துக்கும், சொன்னதுக்கு எல்லாத்துக்கும் சரி சரின்னு தான் மண்டையை ஆட்டிக்கிட்டு இருக்க. பார்ப்போம். சரி, டெய்லி பேசுறது சொல்லுதல்ல 24 மணி நேரமும், அப்படி என்ன பேச போகிற? அதுவா, டெய்லி என்ன நடக்குன்னு பேசுவேன். நம்ம வீட்டில் பேசுகிறத சொல்லுவேன். காலேஜ் போகிறோம்ல, அங்கே என்ன நடக்குன்னு சொல்லுவேன். அப்படியா? சரி சரி சொல்லு. சொல்லுவேன். சரி போமா. எங்கே மாமா? எங்கே வா, வீட்டுக்கு போக வேண்டாமா? இன்னும் கொஞ்ச நேரம் நின்றுட்டு போமா? எழுத்து குடும்பத்துக்கா? அன்னைக்கு இப்படி தான், இன்னும் கொஞ்ச நேரம் நின்று எவ்வளோ நேரம்? இன்னைக்கெல்லாம் விட முடியாது. வா போவோம். நீ நின்ன இதுலேயே தான் நிற்கணும். வா, முதல்ல இடத்த காலி பண்ணாதான் நீ சரி வருவ. கொஞ்ச நேரம் மாமா. நீனா இப்போ வரியா இல்லை கரகரன்னு பிடிச்சி இழுத்துட்டு போட்டா? கொஞ்ச நேரம், ஒரு 5 நிமிஷம். இப்படியே கேட்டுட்டே தண்ணிக்குள்ள நில்லு, சரியா? இனிமேலாம் பீச்சுக்கு வான்னு கூப்பிட்றாத, கூட்டிட்டு வரவே மாட்டேன். நீனும் வரணும்னு நினைக்காத, மறந்துரு இன்னையோட. எதுக்கு? ஆசைக்கு கொஞ்ச நேரம் நின்றுன்னு சொன்னா நீ இதில் நின்றுக்கிட்டு வரமாட்டேன்னு சொல்லிட்டு இருக்க. வா, வாரியே இழுத்துட்டு போட்டா. நான் அப்போ இனிமேல் உங்களை கூப்பிட மாட்டேன். உங்களை கூட்டிகிட்டு வரச்சல் சொல்ல மாட்டேன். சொல்லாத, நீ சொன்னாலும் நான் கூட்டிட்டு வரமாட்டேன். நீங்கள் கூட்டிகிட்டு வரேன்டா, நான் எங்கள் 2 அண்ணனையும் கூட்டிகிட்டு வர சொல்லுவேன். நீ சொல்லு, உங்க அண்ணன்கிட்ட கூட்டிட்டு வர சொல்லி. என்ன மீறி அவனை வாரான்வலான்னு நான் பார்க்கேன். வருவாங்க. நீ சொல்லு, வாரான்வலா என்னன்னு நான் பார்க்கேன். மீறி வந்தானுவன் 3 பேர்த்துக்கு சேர்த்து அடி விழுந்துரும். இப்போ நீங்கள் கூட்டிகிட்டு வாங்க. கூட்டிட்டு வந்தால் தண்ணிக்குள்ள இருக்க மாட்டேன்னு சொல்லு, அப்படின்னா தான் கூட்டிட்டு வருவேன், இல்லைன்னா கூட்டிட்டு வர மாட்டேன். எதுக்கு மாமா இப்படி பண்ணுறீங்க? நீ கூப்பிட்டா வரவே மாட்டேக்க, தண்ணிக்குள்ள நின்றுக்கிட்டு. வா, நீ வா. போங்க, நான் வாரேன். தனியா வருவேன், காலை ஒடிச்சு போடுவேன். வா என் கூட. சரி வாரேன், நான் தனியாலாம் வர மாட்டேன் உங்களை விட்டுட்டு. வாங்க. அப்புறம் எதுக்கு நீங்கள் போங்க, நான் வாரேங்க. சும்மா தான் சொன்னேன். சரி, வேற எங்கேயும் போகணுமா வெளியே? இல்லை, வீட்டுக்கே போவோம். சரி, நாளைக்கு போவோம் எங்கேயாச்சும். நாளைக்கு கிணத்துக்கு போவோம். கிணத்துக்கு போய் ரொம்ப நாள் ஆயிடலாம் மாமா. அங்கேயா? அம்மா போகிறாங்கல்ல கிணத்துக்கு, அப்புறம் எப்படி போவேன்? நாளைக்கு நம்ம போவோம் மாமா, அத்தை வீட்டில் இருக்க சொல்லுவோம். இப்போதான் மூளை நல்லா வேலை செய்யுதுன்னு நினைக்கிறேன் உனக்கு. இனிமேல் வேலை செய்யும்னு நினைக்கிறேன். என் கூட இருந்தால் வேலை செய்யும்ல? செய்யும் செய்யும். வேலை செய்யட்டும், ஆனால் தேவையில்லாத விஷயத்துலலாம் வேலை செய்யக்கூடாது. எனக்கு தெரியாமலும் வேலை செய்யக்கூடாது, தெரிஞ்சுக்கிடணும். புரியுதா? சரி, நீங்கள் பேசாமல் இருக்கும்போது கூட இவ்வளோ கண்ட்ரோல் பண்ணலாமாம்மா? இப்போ பேசினதுக்கப்புறம் எல்லாத்துக்கும். நான் பேசாமல் இருக்கும்போது தான் எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிட்டு கரெக்டாக தானே இருந்தேன். எது வேணும் எது வேண்டாம், எது செய்யணும் எது செய்யண்டான்னு கரெக்டாக. இப்போ தானே ஓவராக இருக்கு சேட்டை, அதுக்கு தான் கண்ட்ரோல் பண்ணுறேன். சரி விடுங்க, உங்கள்கிட்ட தெரியாமல் நான் எதுவும் செய்ய மாட்டோம்ல, செய்யலை. சரி வா போவோம். ஏய் என்னடா, கூட்டிகிட்டு போனியா இல்லையா? போனேன். அதே இவ்வளோ சளிப்போட சொல்லுதே. சும்மா தாண்டா சொன்னேன். இது இப்போ எதுக்கு அங்கே பார்த்துட்டு இருக்க? இல்லை, அவள் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான்னு யோசிச்சுட்டு இருக்கேன். அவள் சும்மா தாண்டா இருக்கா. சரி, இருந்தா சரிதான். சரி கேளுடா, நீ கேட்டால் தான் பதில் வரும். நல்ல கதைடா. நானே கேட்கணும்? நீங்கள் கேட்கணுமா நான் கேட்கணுமா? எருமைகளா? காலையில் லேட்டாக எழுந்திரிச்சு கோலம் போடுங்க, சமையல் ஏன் பண்ண சொல்லுதீங்க இன்னைக்கு, அப்படியெல்லாம் கேள்வி கேட்டேன். எருமைகளா? அது நான் கேள்வி கேட்பேன், அது உங்களை கேள்வி கேட்பேன். நீங்கள் தான் அங்கே சொல்லணும்.
ஆனால் நான் சொல்ல முடியாதுல்லங்க. உன் தங்கச்சிட்ட சொல்லி ஒரு 2 அரை நாள் கொடுத்து சொல்லிடுவேன். எப்போ பார்த்தாலும் அவளை அடிக்கிறதுலே குறியாகிரு. ஜஸ்ட்டு மிஸ் ஆகிட்டேன் எனக்கு. என்னடா ஏக்கு இப்படி சொல்லுத? நீ ரொம்ப என்னை கோவப்படுத்தி பார்த்துட்டா. எதுக்குடா? என்ன சொன்னா? நீ அடிச்சிட்டியா என்ன அவளை? சொல்லுடா எருமை, அடிச்சியா இல்லை அடிக்க ஓங்குனியா கையை? ரெண்டும் பண்ணலை, விடுங்கடா. சொல்லி தொலைடா, என்னதான் நடந்தது? ஒன்றும் இல்லைடா, நான் ஹேமாவை சொன்னலாம். அதுக்கு தான் உன் தங்கச்சி கோவம் வந்துச்சுலாம். அதுக்கு அன்னைக்கு ஜவுளி கடையில் ஒருத்தன் பேசின பாரு, அவங்ககிட்ட போய் பேசுன்னு சொன்னான். தான் கோவம் விண்ணுன்னு வந்துட்டு. சரி, அதுக்கு நீ என்ன பண்ண? ஒன்றும் பண்ணலை, ரொம்ப கோவத்தில் திட்டிட்டேன். நீ தான் சொன்ன கேட்க மாட்டேக்கிய. அதான் அவளை பற்றி பேசினா பிடிக்க மாட்டேக்க வரையும் பேசுத நீ. அப்புறம் எப்படி கூட்டிகிட்டு போனேன்? பிறகு கூல் பண்ணிட்டாடா. பிறகு என்ன செய்ய, அன்னைக்கு ஃபோன் பேசும்போது இப்படி தான் கட் பண்ணி சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சுட்டு எப்படி இருந்தால் பத்தல வரும்போது. பிறகு வரமாட்டேன்னு சொல்லிட்டு போனான்னா மறுபடியும் எனக்கு தான் டென்ஷன். பிறகு சமாதானப்படுத்தி கூட்டிகிட்டு போனேன். இனிமையாச்சும் அவளை பற்றி பேசாமல் இருடா. சரிடா, விடுங்க. அவன் வேறு எதையும் சொல்லியிருந்தா பரவாயில்ல. அவன்கிட்ட பேசுவேன்னு சொன்ன பிறகு தான் கோவம் ரொம்ப வந்துட்டு எனக்கு. இப்படியெல்லாம் ஒரு நாள் அவன் பேசவே மாட்டாள்ல, எதுத்தே பேச மாட்டா. இப்போ பாரு இப்படி பேசுதா. அதான் ரொம்ப திட்டேன். சரி விடு, இனிமேல் அப்படி பேசாத. என்னை பற்றி நல்லாவே தெரியும்ல அவளுக்கு. எனக்கு பிடிக்காததை அவள் செய்ய மாட்டான்னு நல்லாவே தெரியும் அவளுக்கு. அப்படி இருந்தும் எனக்கு எப்படி கோவம் வரும்னு அவளுக்கு நல்லாவே தெரியும். மறுபடியும் இந்த வார்த்தையை இப்போ சொல்லுதானே அப்போ எவ்வளோ கொழுப்பு இருக்கு. சரி விடு விடு. சொன்னியா இப்படி இனிமேல் சொல்லாதன்னு? அதை அவளே சொல்லிட்டா, தெரியாமல் வாய் தவிர சொல்லிட்டேன் அப்படின்னு. நீங்கள் சொன்ன கோவத்தில் ஏதோ சொல்லிட்டேன் அப்படின்னு. சரி விடுறா, தெரியாமல் தானே சொல்லியிருக்கா. அப்புறம் ஏன் இவ்வளோ டென்ஷன் ஆகுது? இருந்தாலும் எனக்கு கோவம் அப்படி தான் வந்துச்சு தெரியுமா, அடிச்சிடலாம் போல வந்துச்சு. நல்ல வேலை அந்த காரியத்தை செய்யாமல் விட்ட. கொஞ்ச நேரம் இன்னும் அதில் நின்று இருந்தா கண்டிப்பாக அடிச்சிருப்பேன்டா. அவ்வளோ கோவம் எனக்கு. ஆனால் அதுக்குள்ளே அவன் முந்திட்டா. என்ன சொல்கிற? அதுக்குள்ளே நான் சொன்ன வார்த்தையை வச்சு என்னை கண்ட்ரோல் பண்ணிட்டான். அதுவும் நல்ல இதான்டா, நல்ல வேலை பண்ணுனா. பிறகு அவளே என்னை சமாதானப்படுத்திட்டான். நீ இன்னும் கொஞ்சம் குறைச்சி பேசு. ஓவராக தான் வட்ட விளையாடுத நீயும். விடுங்கடா, ஒரு டைம் மாறுங்கங்க, எனக்கு பிடிக்கலன்னு. ஒரு டைம் நீங்கள் பழைய மாதிரியே இருங்க, மாறாதீங்கங்க. நான் என்ன செய்ய? கொஞ்ச நாளைக்கு பொறுமையாக இருக்கதான் நல்லது. சரி, முதல்ல கேட்க வேண்டிய விஷயத்தை கேளுங்க. என் கதையை அப்புறம் பார்த்துக்கலாம். என்னையே தான் விசாரிப்பானுவேன். நீங்கள் போனீங்களாடா விருந்து வீட்டுக்கு? என்னாச்சு, போயிட்டு எப்போ வந்தியே? போனவொடனே 7:30 கூட்டிட்டாடா. ஐயா அப்பாட்டையும் அம்மாட்டையும். என்னடா சொல்கிற? அவங்க பாட்டு கூப்பிட்டாங்கடா, பாலா வான்னு. இப்போ சத்தக்கடாமல் இருக்க வேண்டியது தானே. நீ அப்படியெல்லாம் கூப்பிடக்கூடாது, மரியாதையாக மருமவனு கூப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரே சண்டை. ஐவி ரெட்டி எடுத்துட்டியும். பிறகு இவளே வாயை கொடுத்து மாட்டிக்கிட்டா. இப்போ சத்தக்கடாமல் இருக்க வேண்டியது தானே. அவன் இவனு பேசினாலும் எப்போதும் பேசுகிற மாதிரி அவங்க அம்மா இதை கேட்ச் பண்ணிட்டாங்க. நீ எதுக்கு அவன் இவனு கூப்பிடுதா ஒரே நாளில் அப்படின்னு கேட்டுட்டாங்க. பிறகு என்னாச்சு? பிறகு என்ன ஆச்சு? பழைய கதையை சொல்லியாச்சு. லூஸ் பையில வேற ஒன்றும் சொல்லலையே அவங்க? அதெல்லாம் ஒன்றும் சொல்லலைடா, நம்மளை பற்றி தான் தெரியுமில்ல அவங்களுக்கு. அதனால் அவங்க ஒன்றும் கோவப்படலை. இதில் வேற நம்ம முதலே சொல்லியிருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்புறம் வேற நம்ம வேற பொண்ணு தானே கேட்டு போனோம் அம்மா விட்டு. அதனால் அவங்களுக்கு எந்த வருத்தமும் இல்லை. ஓவராக பண்ணுறாடாங்க. சரி விடுறா விடுறா, பண்ணிட்டு போகிறேன். ஆனால் அங்கே என்னாச்சு? என்னாச்சு? புண்ணாச்சு. டேய், நீ ஏன்டா இப்படி சொல்லுத? ஒன்றும் அவளடா, நார்மல் தான், வேற ஒன்றும் இல்லை. சுகன்யாட்ட சொல்லி கொஞ்சம் கலாய்ச்சான், அவ்வளோதான். நீ வேண்டாம் வேலை பார்க்காத சொல்லியாச்சு. விடுறா அதெல்லாம் சொல்லியாச்சு, சரியா இருப்பா. ஓகேடா, ஆக மொத்தம் சந்தோஷமா இருந்திருக்கீங்க இன்னைக்கு, அது போதும். கேளுங்கடா 2 பேரும். நீ கேட்டாலாட்டும் ஒரு உருப்படியான பதில் சொல்லுவாங்க. ஆனால் நீ கேளு. சரி கேட்கேன். சௌமியா, சொல்லுங்க. என்னாச்சு? பிரியாட்ட கேட்டியா இல்லையா? இல்லைங்க, கேட்கல. இருங்க கேட்க. பவி, நீனும் என்னன்னு கேட்டு முடிவு பண்ணு. சரிடா. என்னடா சாப்பியா, பிரியாட்ட கேட்கணுங்க. என்ன கேட்கணும் பிரியாட்ட? அதுவா, இப்போ கேளு. பிரியா, நீ எனக்கு சொன்னல பொண்ணு பார்க்க வரும்போது கல்யாணம் முடிஞ்சு என் கூட தான் 2 வருஷம் இருக்கணும், அதுக்கப்புறம் அண்ணன் கூட போகணும்ட்டு. ஆமாம் மைனி சொன்னேன். இப்போ அதுக்கு என்ன? அதான் இப்போ என்ன பண்ணணும்? உன் கூட இருக்கவா? அதான் உன்கிட்ட கேட்குறேன். இது என்னடா? அன்னைக்கு பிரியா சொன்னாலடா, அதான் அவட்ட கேட்டுக்கிட்டு முடிவு பண்ணுவோன்னு சொன்னான். அடி வாங்க போகிறேன் இப்போ என்கிட்ட. அவகிட்ட என்ன கேள்வி? அவள் ஆசைப்பட்டிருக்காளடா அவ கூட இருக்கணும்ட்டு. பிறகு இரு, இப்போ இவ என்ன பதில் சொல்லுதுன்னு பார்த்துக்கிட்டு உங்கள் எல்லாத்துக்கும் வைக்கேன். மைனி ஏன் மைனி அதை இப்போ தான் கேட்பீங்களா? நீ சொல்லு, என் கூட இருக்கணும்னு ஆசைப்பட்டல. நீ சொன்னா நான் இருப்பேன், அதுக்கு தான். எனக்கும் உங்க கூட இருக்கணும்னு ஆசை, அதான். அதை நீங்கள் தனியாகவே கேட்டிருக்கலாம்ல. அண்ணன் இருக்காமலா? இப்போ நான் என்ன சொல்ல? அதெல்லாம் ஒன்றும் நினைக்க மாட்டாங்க. எனக்கும் கூட கொஞ்ச நாள் இங்கே இருந்துட்டு போகலான்னு தான் ஆசை. அதை நான் உங்க அண்ணன் கிட்ட சொல்லிட்டேன். இல்லை மைனி, நான் அன்றைக்கி சும்மா உங்கள்கிட்ட விளையாட்டுக்காக சொன்னேன். நீங்கள் என்ன ரியாக்ஷன் பண்ணுறீங்க அப்படின்ட்டு. அப்படியா? சும்மா தான் சொன்னியா? ஆமாம் மைனி, எங்கள் என்னென்னு பிடிச்சிருக்குன்னு சொன்னீங்களா? இப்படி சொன்னால் நீங்கள் என்ன சொல்லுவீங்கன்னு பார்க்கலான்னு அப்படி சொன்னேன். சரி, அப்போ நான் என்ன சொல்ல? போங்க மைனி, அண்ணன் கூட போங்க. போயிட்டு லீவ் கிடைக்குங்களா? அப்போ மறுபடியும் அண்ணனை கொண்டு விட சொல்லுங்கள். சரி, உனக்கு ஓகேவா? நாங்கள் 2 பேரும் காலேஜ் போயிடுவோம்ல மைனி.
வேற பகல் முழுசா இங்கே இருக்கவும் முடியாதுல்ல உங்க கூட. சரி சரி, சாயந்தரம் வந்து உங்களுக்கு கால் பண்ணி பேசுகிறோம். சரியா? நானும் நந்தினியும். சரி சரி. பிரியா, நான் வேணா இங்கே இருக்கவா? நீ எதுக்குடி இங்கே இருக்க போற? நீனும் போ. போயிட்டு பிறகு லீவ் கிடைக்கும்ல, அப்போ 2 பேரும் வாங்க. சரியா? நீங்க சொல்லுங்க அத்தை, நாங்க இங்கே இருக்கவா கொஞ்ச நாளைக்கு உங்க கூட? நீங்க சொல்லுங்க அத்தை, நாங்க வேணா உங்க கூட கொஞ்ச நாள் இருந்துட்டு போறோம். வேண்டாம்மா, கல்யாணம் முடிஞ்சு நீங்கள் அவங்க கூட தான் இருக்கணும். நீங்கள் போங்க அவனை கூட, போயிட்டு பிறகு லீவு கிடைக்கும்போது நீங்கள் வாங்க. என்னம்மா? அதான் எனக்கு நான் பிரியாவும் நந்தினியும் இருக்காங்கல்ல, எனக்கு ஒன்றும் தெரியாதும்மா. அப்ப சரிங்க அத்தை, டெய்லி நாங்க கால் பண்ணி பேசுறோம் உங்ககிட்ட. சரிங்கம்மா, டெய்லி கால் பண்ணுங்க. சரியா? சரிங்க அத்தை. ஏம்மா நீங்கள் எதுவும் நினைக்கிங்களா அவங்க இங்கே இருக்கணும்னு? இல்லையா, ஏன் கூட எதுக்கு? அதான் நந்தினி இருக்கா, பிரியா இருக்கா, போதும்யா. இவங்க 2 பேரையும் கூட்டிகிட்டு போங்க, அங்கே தான் இருக்கணும். அதுதான் சரியாக இருக்கும். சௌமியா, ரவி 2 பேரும் கிளம்புறீங்களாம்மா? நாங்க கொஞ்ச நாள் இங்க இருந்து ஜாலியா என்ஜாய் பண்ணலாம்னு நினைச்சோம். என்ஜாய் பண்ணலாமா? கொஞ்சம் நாள் குடிக்கட்டும், அதுக்கப்புறம் கூட்டி கொண்டு விட சொல்லுதேன். சரியா? உங்கள் எல்லாரும் இங்கே தாம்மா இருப்பாங்க. நீங்கள் டைம் கிடைக்கும்போது உங்களை கூட்டி கொண்டு விட சொல்லுதேன். சரிங்க. ரவி உனக்கு? சரி, நானும் வரேன். சரிம்மா, உங்களுக்கு தேவையான திங்ஸ்லாம் பேக் பண்ணிக்கோங்க. புரியுதா? எதுவும் வேணா சொல்லுங்கள், நாங்கள் வாங்கிட்டு வந்து தர்றோம். டிக்கெட் போட்டாச்சுமா, உங்களுக்கு சேர்த்து தான் போட்டிருக்கு. அப்படி உங்களுக்கு எதுவும் தேவைனாலும் அங்கே போயினாலும் வாங்கிக்கலாம். சரிங்களா? டிக்கெட் போட்டுட்டீங்களா? நான் போட்டுட்டேம்மா உங்களுக்கு சேர்த்து. நீங்கள் வரலன்னு சொன்னால் கேன்சல் பண்ணிக்கலாம் அப்படின்னு போட்டேன். சரிங்க. அத்தை, நான் உங்ககிட்ட இன்னொன்னு கேட்கவா அத்தை? கேளுமா, கேளு, என்னன்னாலும் கேட்கலாம், கேளு. அத்தை, நான் உங்க 2 பேரையும் எப்படி கூப்பிடணும்? துறையும் பாலாவையுமா? ஆமா அத்தை, எப்படி கூப்பிடணும்னு தெரியல. வர ஒன்றுமே சரியில்லையே. பிரியாலும் அண்ணன் தான் கூப்பிடுதா, நந்தினியும் அண்ணன் தான் கூப்பிடுதா பாலாவை. சரிம்மா, எல்லாமே என் பிள்ளைகள் தானே. நீங்கள் 2 பேருமே அவனை 2 பேரையும் மச்சானே கூப்பிடுங்க. அப்படியே கூப்பிடணும்? ரவி, நீ துறையே அண்ணன் தான் கூப்பிடுதா, அண்ணன்லாம் கூப்பிடக்கூடாது. இனிமே எப்படி அத்தை கூப்பிட? என்ன அத்தனை தானே கூப்பிடுதா, அப்புறம் அவனை மட்டும் எதுக்கு அண்ணனை கூப்பிடுத? அது கூப்பிட்டு பழக்கமாயிட்டல அத்தை. சரி, இனிமே கூப்பிடுங்க. சரியா? 2 பேருமே அப்படி தான் கூப்பிடணும். ஏன்னா சொல்கிறது சரிதானம்மா? நீங்கள் சொன்னால் சரிதாம்மா. ஏற்கனவே ஒருத்தி உயிரை போட்டு வாங்குதான் மாமா மாமான்னு. இதில் இது வேறையா? ரொம்ப சலிக்காதடா, அப்படி கூப்பிட சொன்னவனே நீ தான். சரிதான்டா, நான் தான் சொன்னேன், இல்லைன்னு சொல்லலை. அதனால் அதை எதுக்கு சொன்னேன்னு புரியவே இல்லை. அது அப்போதே புரிஞ்சிருந்தா இவ்வளோ பிரச்சனை தேவையே கிடையாது. இத்தனை வருஷம் எதுக்கு இவ்வளோ டவுட்லேயே இருக்கணும்? சரிதான், அவள் இப்பவுமே யோசிக்க மாட்டேக்கா, அப்புறம் அப்போ எப்படி யோசிச்சிருப்பா? நீ சொல்கிறது சரிதான். நான் யோசிச்சா தானே அவள் கண்டுபிடிப்பா. யோசிக்காத அளவுக்கு தான் நீ பேசியிருக்க. ஒழுங்காக பேசியிருந்தேன்னா, இப்போ பேசுகிற மாதிரி பேசியிருந்தேன்னா அவள் என்னைக்கா கண்டுபிடிச்சிருப்பா. அதுக்கு தானே ஒழுங்காக பேசலை. நீ ரொம்ப உஷாராக இருக்கடா அவட்ட. இருந்தேன்டா, உஷாராக இருந்தேன். ஆனால் இப்போ அது முடியலை. எங்கே இருக்க விடுதா சொல்லு? இது இப்பவுமே முடியலல்ல, பிறகு இருக்குடா உனக்கு. கஷ்டம்தான், அது எனக்கே தெரியும். தெரிஞ்சா சரிதான், நீ படுத்துகிற பாட்டுக்கு. சரி விடு, பார்த்துக்கலாம். பழைய மாதிரி இருந்தால் சரியாக வந்துருவாடா. அது நினச்சாலும் உன்னால் முடியாதே. இப்போதான் முடியாது, அது பிறகு முடியும். அந்த திமிரில் நீ ஆடுதேன்னா இவ்வளோதான், இப்படி ஆட்டினா தானே சரியா வருவா. கொஞ்சம் லூஸ் விட்டோம், அவ்வளோதான், நம்மளை காலி பண்ணிடுவா. நல்லா கரெக்டாக பண்ணுறடா. அவளை உசுபேத்தி நீ சந்தோஷமாயிக்கிறேன்னு. அப்படி பண்ணால் தான் ஒழுங்காக சேட்டை பண்ணுவா, இல்லைன்னா நார்மலாக இருப்பா. நானும் இதெல்லாம் அவளுக்கு தெரிஞ்சதுன்னு வச்சுக்கோ, பின்னாடி மவனே நீ காலிடா. தெரிஞ்சது உங்களை தொலைச்சிருவேன் நான். நாங்கள் என்கிட்ட சொல்லணும், நீனே தான் உன் வாயை வச்சு உளரப்புற. நடந்தாலும் நடக்கும்டா. ரொம்ப என் வாயை கிண்டுறாடா. இதுவே தெரியாத மாதிரி பேசி பேசி என்கிட்ட இருந்து எல்லா விஷயத்தையும் வாங்கிக்கிறா. சரி தம்பி, என்னைக்கியா கிளம்புதியே? பிரியாளுக்கு நாளை கழிச்சு காலேஜ் ஆரம்பிக்கலாமா? அவளை ஃபஸ்ட்டே கூட்டிகிட்டு வந்துடுதாம்மா. மறுநாள் கிளம்ப வேண்டியதான். இங்கே எப்போதும் போகிற மாதிரி தானையா? காலையில் அதே வண்டி தானே? ஆமாம்மா, அதே வண்டி தான். இன்னொரு வண்டிக்கு போட்டால் 2 நைட்டுமா, இவங்க சமாளிச்சுக்கிட மாட்டாங்க. அது வேற நின்று போன மாதிரி இருக்கும், ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அப்புறம் போகிறதுக்குள்ளே இவங்க வெறுத்துருவாங்க. சரியா சரி. அம்மா நீங்கள் வேணால் வர்றீங்களாம்மா? ஏன் அப்படி சொல்லுத? ஏம்மா, அவங்க 2 பேரும் வர்றாங்கல்லாம், நீங்களும் கொஞ்சம் கொண்டு வந்து விட்டுட்டு வந்தீங்கன்னா அவங்களுக்கு கொஞ்சம் சப்போர்ட்டாக இருக்கும்னு பார்த்தேன். பிரியாலும் நந்தினியும் இருக்காங்கல்லையா? சுனில் இருக்கான். இப்போ அவளுக்கு என்ன, அவள் வீட்டில் இருப்பா. புரியலாம், சொன்னீங்களா அக்கா வீட்டில் விட்டுட்டுவாங்க. இது கூட ஒரு வாரம் அங்கே இருந்துட்டு வந்தீங்கன்னா நாங்களும் வேலைக்கு போயிடுவோம். பகலில் இவங்களுக்கு கொஞ்சம் போர் அடிக்காமல் இருக்கலாமா? அவங்களுக்கும் புதுசுங்கிறதுனால நீங்கள் இருந்தீங்கன்னா கொஞ்சம் சப்போர்ட்டாக இருக்கும். நீ டிக்கெட் போட்டல்லையா? அது ஒன்றும் பிரச்சனை இல்லைம்மா, உங்களுக்கு ஒன்று தக்காளில் எடுத்துடலாம். அந்த சீட்டில் நான் இருந்து வரேம்மா, நீங்கள் இவங்க கூட இருங்க. நந்தினி, பிரியா, நீங்கள் என்னடி சொல்லுதிய? நீங்கள் இல்லாமல் உங்களை பார்க்காம எப்படி தான் இருப்பேனா? அமைதியாக இருந்தது நீ. வாங்க மாமா, நீங்கள் மட்டும் கூட்டிகிட்டு போங்க. அத்தையை கூப்பிடுதீங்க. அவன் நான் இல்லாமல் இருந்துக்கிட மாட்டாயா? அவ அம்மா இல்லைனாலும் இருப்பா, ஆனால் நான் இல்லாமல் இருக்க மாட்டா. அம்மா, நீங்கள் இப்படி சொன்னால் எப்படி? என்ன செய்ய, அவள் அப்படி தான் இருக்கா, அதுக்கு என்ன செய்ய? இருப்பாம்மா, இருப்பா. அப்புறம் நாளைக்கு கல்யாணம் முடிச்சு கொடுத்தீங்கன்னா எப்படி இருப்பா? என்னடி கேட்காமல பதில் சொல்லு. அப்போ நீங்கள் என் கூட வந்துருங்க. ஆமாம், ரொம்ப நல்லது. மற்றவங்களாம் எங்கே போவாங்க? நான் எப்படிடி உன் கூட வர முடியும்? எனக்கு தெரியாது, நீங்கள் என் கூட தான் வரணும்.
பாரியா இவ எப்படி சொல்லுதா பாரு. நீங்க தானம்மா அந்த அளவுக்கு செல்லம் கொடுத்து வச்சிருக்கீங்க. என்ன பண்ண ஏன் மருமவளாச்சா? ஏம்மா இதெல்லாம் இருக்கட்டும், உங்க மருமக தான் இல்லைன்னு சொல்லல. இப்பவும் 2 பேர் வந்திருக்காங்கல்ல, அப்புறம் அவங்க என்ன செய்வாங்க? அவங்களும் என் மருமகளுக்கு தான் இல்லைன்னு சொல்லலை. இருந்தாலும் இவ பிறந்ததுலேருந்து என் கைக்குள்ள இருக்காளையா. அதுக்காக ரொம்ப செல்லம் கொடுக்காதீங்கம்மா. அவள் கல்யாணம் முடிச்சு கூட்டாலும் அந்த பின்னாடி போயிருவீங்க. போக வேண்டியதான், வேற என்ன செய்ய? அம்மா அப்ப எங்களெல்லாம் பார்த்தா உங்களுக்கு எப்படி தெரியுது இல்ல கேக்க? நீங்களாம் தனியாக போயிட்டீங்களா ஐயா, நீங்கள் தனியாக இருந்துக்குவீங்க. ஆனால் அவள் அப்படி இல்லைல்ல ஐயா. ஒரு நாள் கூட என்னை பார்க்காம அவள் இருக்கவே மாட்டா. இவளை ஒரு நாள் பார்க்காட்டாலும் பேசாட்டாலும் எனக்குமே இருக்க முடியாதுயா. அந்த அளவுக்கு உங்களை மயக்கி வச்சிருக்க என்னம்மா? அப்படி சொல்லாதய்யா. எதுக்கு நீ அப்படி சொல்லுத அவளை? எங்களெல்லாம் விட்டுட்டு அவ பின்னாடி போறேன்னு சொல்லிட்டீங்க, அவ கூப்பிட்டானு. இருந்தாலும் அவள் எனக்கு ஒரு தனி செல்ல பிள்ளையா. அம்மா நீங்க பேசுறது எதுவுமே சரியில்லை சொல்லிட்டு. சரிம்மா விடு. அவளை விட்டுட்டு நான் வரலையா, நீங்கள் கூட்டிகிட்டு போங்க. இல்லைன்னா அவளையும் கூட்டிகிட்டு போவையா. கூடயே கூட்டிகிட்டு போயிட்டு ரிட்டர்ன் நான் வரும்போது அவளை கூட்டிகிட்டு வந்துடுறேன். அவ எதுக்கு அங்க? அவள அங்க வரக்கூடாது. ஏம்மா? ஏமா அவளை எப்படிம்மா கூட்டிட்டு வர முடியும்? நாங்க இருக்கோம்ல, அப்புறம் எப்படி அவளை கூட்டிட்டு வர முடியும்? அதான் நான் இருக்கலையா, பிறகு என்ன? அம்மா, வேண்டாம்மா அவளை மட்டும் கூட்டிட்டு வராதீங்க. அவள் இல்லாமல் நான் எப்படியே அவ்வளோ நாள் அங்கே இருப்பேன் பார்க்காம பேசாமல்? டெய்லி வீடியோ கால் பண்ணி பேசுங்கம்மா. வேண்டாம் ஐயா, நான் இருக்கேன் இங்கேயே வீட்டில், வேலை இருக்கலாம். சௌமியா பவி தப்பாக நினச்சிக்காதீங்கம்மா, நான் அத்தை வரலன்னு. இல்ல இருக்கட்டும். எங்களுக்கே உங்க மேல ரொம்ப பாசம் இருக்கும்போது அப்புறம் நந்தினி எப்போதும் உங்க கூடயே இருக்கா. அப்ப எப்படி உங்களுக்கு இருக்க முடியும்? ஆமா, எனக்கு நல்லாவே தெரியும் நீங்களும் நந்தினி எப்படின்னு. ம் சரிம்மா, வருத்தப்படாதீங்கம்மா. பிறகு வாரேன் என்ன, அங்கே நான் வாரேன், உங்கள் கூட வந்து கொஞ்ச நாள் இருந்துட்டு வரேன். சரிங்க அத்தை, நாங்களே உங்களை பார்க்க வரோம். சரிங்களா? இங்க சரிம்மா, நீங்கள் எதையும் நினச்சி கவலைப்படாதீங்க என்ன. நீங்களும் நந்தினிய மாதிரி எனக்கு 2 மருமகளுக்கு தான், சரியா? சரிங்க அத்தை, நீங்க நாங்க எதுவும் நினைப்பேன்னு நினைக்காதீங்க. ஆ சரிம்மா. பாத்தியா என் தங்கச்சியோட பவரை? அதானடா ஆடி போய் உட்காந்துட்டு இருக்க மாதிரி. பாரு எப்படியெல்லாம் மயக்கி வைக்க பாரு எல்லாத்தையும். ஆனாலும் நீ லேஸில் மயங்குற ஆளாடா. அப்படி இருந்த என்னையே எப்படி மாத்திட்ட பத்திரலாம். என் தங்கச்சாட உன்னை மயக்குனா நீ தானே அவளை மயக்கி வச்சிருக்க. உன் தங்கச்சி யாரு மயங்க சொன்னா? என்னோட லூசு போயில அவ என்கிட்ட மயங்கல, நான் தான் அவகிட்ட மயங்கி போய் உட்காந்துட்டு இருக்கேன். சேட்டை பண்ணியே ஆளை கவுத்துட்டா. இன்னமும் குறைச்சிருக்காளான்னு பாரு. சும்மா இருக்கப்பல உசுப்பேத்தி நீ தானடா பண்ண வைக்க. அப்படி பண்ணி தானடா என்னை இங்கே கொண்டு விட்டுருக்கா. அப்புறம் அதை பார்த்தா தானே எனக்கு சந்தோஷமா இருக்கும். என்னத்துக்கு என் தங்கச்சை குறை சொல்லிட்டு இருக்க? ஆமாம் உங்களுக்கு ஒரு வேலையே இல்லை, தங்கச்சி ஒன்றும் சொல்லிடக்கூடாது, உடனே வந்துடுவேன் சண்டைக்கு. இப்போ நீ சொல்லாம இருடா. வாங்கடா போய் தூங்குற வழியை பாருங்க, போங்க நேரம் ஆயிட்டு. நீயும் இப்போ வாங்குறதுக்கு நேரம் ஆயிட்டு. எதுக்குடா இப்படி சொல்லுது? நீ இப்போ ரூமுக்கு போ, உனக்கு தெரியும்.